Bella, bella.
இருக்கிறார். அவரையும் வரவேற்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். விசேட விதமாக அவருடைய பணி சிறக்க திருப்பலியில் மன்றாடிக் கொள்வோம். அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலில் பங்கு பெற்றோம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. துள்ளி வர மீனினங்கள் பாடி வர நட்டுவனால் நண்டாறு நடனம் ஆடி வர அலைகள் தவழும் கடலின் மத்தியிலே அனைத்து தொழிலாளிகளுக்கும் ஆசி வழங்க கோயில் கொண்டெழுந்திருக்கும் கோடி அற்புதரான புனித அந்தோனியாருக்கு விழாவெடுக்க அலைகடல் மத்தியிலும் ஆழமான விசுவாசத்துடன் திரண்டு வந்திருக்கும் உள்ளங்களை வருக வருக என வரவேற்கின்றோம். புனித அந்தோனியாருடைய சன்னிதானத்தை நோக்கி ஓடி வந்திருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த புனிதருடைய அற்புதமான பரிந்துரையால் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு இந்த திருப்பலியிலே நாங்கள் பக்தியோடு பங்கு பெற்றுவோம். ஆண்டவருடைய வல்லமை மிகுந்த அந்த இரக்கம் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையால் எங்கள் எல்லார் மேலும் பொழியப்பட வேண்டும் என்று மன்றாடி இந்த பலியிலே இணைந்து கொள்வோம். இந்த பலியில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். புனித அந்தோனியாரின் பக்தர்களாகிய நாங்கள்
வரவிருக்கும் பாஸ்கா பெருவிழாவை நோக்கி தகுந்த ஈடுபாட்டுடனும் உயிர் துடிப்புள்ள விசுவாசத்துடனும் விரைந்து வர செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழி சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். ஆகவே அந்த இடம் இந்நாள் வரை கில்கால் என்று அழைக்கப்படுகின்றது. இஸ்ராயலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினார்கள். வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ராயலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாய் படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன களைந்து புதியன புகுதல் அன்றோ. இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியை நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்து வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களுக்கு ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாக இருக்கின்றோம். கடவுளை எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கின்றார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
கண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்கின்றார், அவர்களோடு உணவருந்துகின்றாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவன் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக் கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டான். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. எமது மறை மாவட்டத்துக்கு சொந்தமான பல தீவுகளிலே புனித அந்தோனியாருடைய திருநாட்களை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். தவக்காலத்தின் முதலாவது ஞாயிறு தினத்திலே கச்சதீவு புனித அந்தோனியார் திருநாளை கொண்டாடுகிறோம். 2வது ஞாயிறு தினத்திலே பாலைதீவிலே எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோனியாருடைய திருநாளை கொண்டாடுகிறோம். 2ஆம் 3ஆம் ஞாயிறு நாட்களிலே 2ஆம் ஞாயிறு கச்சதீவிலும் 3ஆம் ஞாயிறு பாலைதீவிலும் இந்த திருநாட்களை கொண்டாடுகிறோம். இந்த 4வது தவக்காலத்தின் 4வது ஞாயிறு தினத்திலே கற்கடதீவு என்ற இடத்திலே எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோனியாருக்கும், இன்று நாங்கள் கூடியிருக்கின்ற இந்த குருசடி தீவிலே எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோனியாருக்கும் திருநாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எதற்காக இந்த தீவுகளிலே புனித அந்தோனியார் எழுந்தருளி இருக்கின்றார்? தோட்டத்தில் பணிபுரியும் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதர சகோதரிகள் மற்றும் பொதுநிலை பணியாளர்கள் அனைவரையும் பாதம் தருகின்றோம். இவர்கள் தமது பணியை தொடர்ந்து ஆற்ற தேவையான உடலுள்ள ஆன்மீக நலமளித்து உமது தூய ஆவியால் காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனோடு ஒப்புரவாகின்ற நல்லுள்ளம் கொண்டவர்கள் எல்லாம் வல்ல இறைவா,
உம்முடைய அன்பு மக்களாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் எடுத்து சொன்ன இந்த மன்றாட்டுக்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டிருக்கிற அனைத்து தேவைகளையும் தயவாக ஏற்றருளும். எங்களுக்கு அமைதியும் ஆறுதலும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கையை அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பேரன்பு அதனிலும் தாய் தந்தை அன்பு உயர்வானது உந்தன் பேரன்பு அதனிலும் மொழிகளில் வார்த்திட இயலாதது என்றன் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வளமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியர்களுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திருத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களையும் மக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் நன்றி ஆகிய புனிதமிக்க கன்னி மரியா, புனித சூசேப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறுசாட்சிகள், நாங்கள் விழா கொண்டாடும் புனித அந்தோனியார் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளராவோமாக. இவர்களின் வேண்டுதலாகவும் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவாங்களை உம்மோடு பிரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். பிறந்து போனங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியம் என்றென்றும் உமக்கு உரியதே. சக்தியை கொடுக்கின்ற உணவாக ஆண்டவர் நற்கருணை என்கின்ற திருவிருந்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். தூரத்திலே எங்களுக்காக காத்திருக்கின்ற இந்த ஆண்டவருடைய திருவிருந்திலே பக்தியோடும் தகுதியோடும் கலந்து கொள்ள வரம் கேட்டு கிறிஸ்து கற்பித்த சபத்தை பக்தியோடு பாடுவோம். Bye.
யாதொரு கலக்கம் ஒன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெறு பெற்றோர்.
என்று சொல்லும் நீரான செல்வம் நான் ஏற்று இன்று உலகில் உனக்காக தனித்தாக வேண்டும். புவி என்று சொல்லும் நீரான செல்வம் உனக்கின் இணையாக உலகில் உனக்காக தனித்தாக வேண்டும். எங்கிடும் என் உள்ளம் உனக்காகத்தானே வாழ்வினின் தடையின்றி நடை போடத்தானே எங்கிடும் என் உள்ளம் உனக்காகத்தானே வாழ்வினின் தடையின்றி நடை போடத்தானே உயிரில் வந்த உணர்வை தந்த உலகில் வந்து அமர்வாய். உயிரில் வந்து உணர்வாகி உன்னில் வாழ அருள்வாய். உன்னோடு உறவாடும் போது தெய்வம் மகிழ்வாய் உள்ளம் பொங்குதே. என்னில் நிலையாகும் போது
ஆயத்தம் வாங்கி உரையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்வதிலே மிகவும் வலிமை வாய்ந்தவர். நாங்கள் கொஞ்ச காலத்துக்கு முதல் பார்த்தோம், நாங்கள் யாழ்ப்பாணத்திலே பேராலயத்திலே ஜூபிலி ஆண்டின் அந்த சிறப்பு ஒன்று கூட நிகழ்விலே இறக்க அந்த கதவினூடாக போகின்ற நிகழ்விலே எந்த நோக்கத்துக்காக நிகழ்த்தப்பட்டதோ அந்த பாவ சங்கீதனம் என்னும் நோக்கம் மிகவும் சிறப்பாக நிறைவேறும் மூலமாக திட்டமிட்டு இவர் சிறப்பாக செய்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே சிறப்பாக அவருக்கு நன்றி கூர்ந்தாதை விட அவருடைய பணி சிறக்க நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். இந்த வேளையில் நம்முடைய அர்ப்பணிச்சபை செயலாளர் நன்றியை வழங்குவார். அறிவித்தல்களுக்கு முன்பாக நம்முடைய அர்ப்பணிச்சபை செயலாளர் அவர்களால் நன்றியை வழங்குவார். இக்குருசடித்தீவு திருவிழா சிறப்புற நடைபெற தகுந்த காலநிலையை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் நன்றியை கோரி நிற்கின்றோம். அடுத்து இன்றைய திருநாள் திருப்பலியை தலைமை தாங்கி நிறைவேற்றிய யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்பணி ஜெபரட்னம் அடிகளாருக்கு எம் பங்கு மக்கள் சார்பில் எம் மனமார்ந்த நன்றிகளை கூறி நிற்கின்றோம். அடுத்து நற்கருணை திருநாள் திருப்பலியையும் நவநாள் திருப்பலியையும் ஒப்பு கொடுத்த அருட்பணி எட்வின் மெக்கல் அவர்களுக்கும் நற்கருணை பவனியில் மறைவுரையாற்றி சிறப்பித்த அருட்பணி ரத்னராஜ் அவர்களுக்கும் மற்றும் நற்கருணை விழாவில் கலந்து கொண்ட அருட்பணி டேவிட், அருட்பணி சோபன் ரூபஸ் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை கூறியிருக்கின்றோம். அத்தோடு எம் திருவிழா சிறக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து எமக்கு ஊக்கமூட்டி ஆறுதல் படுத்தி வழி நடத்திய எம் பங்கு தந்தை அருட்பணி ஆண்டனி பாலா அவர்களுக்கும் எம் உள்ளத்தின் நாளத்தில் இருந்து நன்றிகளை கூறி நிற்கின்றோம். அவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட அந்த யோதிகளுக்கு நம்முடைய நன்றிகள். அறிவித்தல்கள் கட்டுவதற்கு உதவி புரிந்த அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவிக்கின்றோம். ஒரு தீவிலே ஒரு கட்டடம் போடுவதென்றால் அவ்வளவு கஷ்டமானது என்பது தெரியும். எல்லா தோன்றும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்றவர் நீரே. எங்கள் இதயங்களையும் ஒளிர்வித்தருளும். உம்முடைய வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் எப்பொழுதும் அக்குகந்தவற்றையே நாடவும் பிறரை நேர்மையான உள்ளத்தோடு அன்பு செய்து வாழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சிறு பிள்ளைகளும் அதை தொடர்ந்து பெண்களும் அதை தொடர்ந்து ஆண்களும் பின்னாலே திருச்செல்வம் பவுனியாகவே அனைவரும் எழுந்து திருச்செல்வத்தோடு செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.
மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்தீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாயிருக்கிற அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே எவருமிடையிலே திரும்பாமல் பரிக்கப்பட்டவள் நீரே. முழுமையாக பவனிலே பங்கு பெற்றும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அரைச்சவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். எவரும் இடையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்தில் நின்று ரட்சியும். பெண்கள் பாடுதையா வைப்பதே தலைவன் இவன் புதுமைக்கொரு முதல்வன் என்ன பெண்கள் பாடுதையா பெண்கள் பாடுதையா எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தருளும். தங்களை இப்பதியிலே அழைத்து
இவருடைய பலியிலே பங்கு பெற்ற வைத்து நற்கருணை இயேசு எங்களுக்கு தந்து எங்களை அருளாலே நிரப்பியிருக்கின்றார். ஆகவே அவர் இவ்வளவு காலம் செய்த நன்மைத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் அவர்களாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதே வேளையில் இனிவரும் காலங்களில் அவர் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று மன்றாடிக்கொண்டு எங்களை அவருடைய பாதுகாவலர்களாக இறைவனிடம் ஒப்படைத்து இறுதி பிரியாவுடைய சபத்திலே அனைவரும் பயபக்தியாக கலந்து கொள்வோம். உள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோனியாரே, எளிமத்தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரியே, புனிதத்துவத்தில் ஒளிவிடுகிற நட்சத்திரமே, ஆஷார முறைகளின் சோடினே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணி, வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே, காம தூதரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே, தேவரீருடைய திருக்கரங்களில் சர்வேஸ்வரனுடைய மகனை தாங்குகிறவராய், தேவ சிநேகத்தின் பேரிலே மிகவும் எரிகிற அனலமாய், பச்சாத்தாபத்தின் சீவியமான சுவாலையுமாய், தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவியானவர்களை தேவபட்சத்தின் நெருப்பினாலே கொளித்து எரித்தவருமாயிருக்கிறவரே, இந்த உணவை கொடுப்பவர்களும் இந்த உணவை பெற்றுக்கொண்டு தம்முடைய பசியாற்றிக் கொள்பவர்களும் உம்முடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய ஆவியின் அருளை எல்லோரும்